இப்ப நெறைய பேர் வந்து அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்காங்க. அபார்ட்மெண்ட் எல்லாமே 10 அடுக்குமாடி, 25 அடுக்குமாடியா இருந்தாலும் ஒரே அமைப்புல தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. இத எப்படி சார் அவங்க உடனே வந்து மாத்தி அமைக்க முடியும்? மாற்றவே முடியாது. இப்போ நீங்கள் கேட்டது 100% வாஸ்து. இப்போ அவங்களே வந்து பில்டர்ஸே இப்போ வந்து ஓரளவுக்கு அவேர்னஸ் ஆகிட்டாங்க. ம். என்னன்னா முதல்ல கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே வாஸ்து குறைபாடு தான் நிறைய வீட்டில். என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கொஸ்டின். 10 வீடு 100 வீடு 12 அடுக்கு அது மாதிரி இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டு போகும்போது ஒரு பிரச்சனையை ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 10 கோடி கடன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கும். ஒரு ஷேர் இருந்தால் என்ன ஆகும்? 10 பேருக்கு ஆளுக்கு ஈச் அண்ட் 10 இப்போ 100 கோடி கடன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் வரும். 10 பேர் பார்ட்னர்ஷிப் இருந்தால் 10 கோடி போயிடுதுல்ல. அதே தான் அப்பார்ட்மெண்ட். ஒரு இஷ்யூ இப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சம்பு இருக்குன்னு வச்சுங்க. குடி தண்ணீர் சம்பு 10 வீடு உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட். அதோட சம்பு எங்கே இருக்கணும்? வடகிழக்கு பகுதியாக நார்த் ஈஸ்டில் இருக்கணும். தவறுதல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு 100% வாஸ்து தான் போடுறாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சம்பை எங்கே போட்டிருப்பாங்கன்னா வடமேற்கு பகுதியில் போட்டிருப்பாங்க. வடமேற்கு பகுதியில் செப்டி டேங்க் தான் இருக்கணும், குடி தண்ணி இருக்கக்கூடாது. அந்த கான்செப்ட் அது. வடமேற்கில் சம்பை போட்டுறாங்கன்னா 16,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி சம்பு போட்டுட்டா என்ன சார் ஆகும்? அந்த மாதிரி வீடெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கேன் நான். அந்த வீட்டில் ஒரு 10 வீட்லேயும் என்ன அந்த அந்த இஷ்யூ இருக்கோ அது அப்படியே இருக்கும் அந்த வீட்டில்.